ஸ்பீக்கிங் ஆஃப் இந்த ஃபேஸ் ஸ்கல்ப்டிங், நீங்க அந்த மாதிரி ஏதாவது பண்ணிருக்கீங்க? நான் நிறைய வெயிட் லாஸ் பண்ணேன், கெயின் பண்ணேன், லாஸ் பண்ணேன். ஸோ அந்த போது வந்து ஐ ஹேட் லிட்டில் பிட் ஆஃப் ஜவுல்ஸ் சாகிங். ஸோ அப்போ ஹைஃபு ஹெல்ப் மீ. So and I've done Botox also. Botox வந்து எனக்கு ரொம்ப எக்ஸ்பிரசிவ். I started getting fine lines around my eyes, my forehead. எனக்கு கொஞ்சம் நேச்சுரலா இருந்தா பிடிக்கும். So I've done very less amount of Botox on my forehead. 45 days once I do a hydra facial for exfoliation. அது கண்டிப்பா ஏன்னா அன்றாட நம்ம பண்ற டல்னஸ் அதெல்லாமே. ஃபர்ஸ்ட் லிப்ஸ் பண்ணும்போதெல்லாம் I got angioedema. கொஞ்சம் swollen ஆயிடுச்சு lips. It is also correctable எல்லாம். But 2-3 days அந்த swelling இருக்கும். So ஃபேஸ் ஸ்கல்ப்டிங்லாம் வந்து சும்மா சைனா மிஷின், கொரியா மிஷின், அங்கங்கே உள்ள பார்லர்ஸ்லாம் எல்லாமே இப்போ ஹைட்ரா ஃபேஷியல் நான் சொல்கிறேன், எல்லாருமே 2000 ரூபாய் 1000 ரூபாய்க்குலாம் ஹைட்ரா ஃபேஷியல் பண்ணாங்க. ஃபேஸ் ஸ்கல்ப்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. ஸோ வாட் இஸ் ஃபேஸ் ஸ்கல்ப்டிங்? இதுவும் பிளாஸ்டிக் சர்ஜரியும் சிமிலரா இல்லாட்டி டிஃபரெண்ட்? இது பண்ணுறதுனால ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும் மேடம்? இதுக்கு ஏதாவது ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா டாக்டர்? ஏதாவது ப்ரீ கேர் அண்ட் போஸ்ட் கேர் மெத்தட்ஸ் ஏதாவது இருக்கா டாக்டர்? இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஸ்கல்ப்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ வாட் இஸ் ஃபேஸ் ஸ்கல்ப்டிங் டாக்டர்? ரொம்ப செல்ஃப் எக்ஸ்பிளனேட்ரி தான். ஸோ ஸ்கல்ப்டிங்னா நம்ம வந்து அதை சிசல் பண்ணுறது. ஸோ எல்லாருக்குமே ஒரு ஷார்ப்பரான லீனர் மீனர் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஏஸ்தட்டிக்ஸில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா இன்வெர்டட் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வென் வி ஆர் யங்கர், நீங்கள் வந்து யூத்ஃபுல்லாக இருக்கீங்க அப்படின்னாலே உங்கள் ஃபேஸ் வந்து அந்த இன்வெர்டட் ட்ரையாங்கிள் இப்படி இருக்கும். ஆஸ் வி ஏஜ், பிகாஸ் ஆஃப் சாகிங் எல்லாம் வரும்போது அந்த இன்வெர்டட் ட்ரையாங்கிள் அப்படியே இப்படி மாறும். ஸோ ஃபேஸோட ஷேப்பே அந்த ட்ரையாங்கிளோட பேஸ் இங்கே வந்துடும். இது வராமல் இருக்கிறத வந்து பாதுகாக்கிறது தான் இந்த ஆன்டி ஏஜிங்கோடைய முக்கியமான கான்செப்டே அதுதான். ஸோ வி வாண்ட் த ஃபேஸ் டு பி ஸ்கல்ப்டட் அண்ட் இட் ஷுட் பி இன் த ஷேப் ஆஃப் அன் இன்வெர்டட் ட்ரையாங்கிள். இதை அச்சீவ் பண்ணுறதுக்கு தான் இது எல்லாமே. ஸோ ஃபேஸ் ஸ்கல்ப்டிங்கிறது ஒரே ஒரு ப்ரொசீஜர் கிடையாது. அது வந்து மல்டிபிள் மொடாலிட்டிஸ் இருக்கு. சர்ஜிக்கலாக பண்ணலாம், நான் சர்ஜிக்கலாக பண்ணலாம், இன்ஜெக்ஷன்ஸ் மூலியமாக பண்ணலாம், யூ கேன் டூ வித் ஃபில்லர்ஸ், இந்த மோல்டிங் மாதிரி பண்ணலாம். ஸோ இது மாதிரி வெவ்வேறு இருக்கு. பொட்டாக்ஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ இது மாதிரி வெவ்வேறு மொடாலிட்டிஸ் வச்சு, ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஷேப் வந்து எல்லாரும் ஃபேஸும் ஒன்றும் கிடையாது இல்லையா? ஸோ ஒருத்தவங்களுக்கு சப்பியாக இருக்கலாம் சீக்ஸு, சில பேருக்கு சின் உள்ளே போயிருக்கலாம், எடுப்பாக இல்லாமல் இருக்கலாம். ஸோ எதை வந்து என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் பண்ணி இதை என்ஹான்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கறது தான் இந்த ஹோல் ஆஃப் ஃபேஸ் ஸ்கல்ப்டிங்கே. ஸோ இதுதான் டெஃபினேஷன் அப்படின்னு பண்ணோம் அப்படின்னா. இதுவும் பிளாஸ்டிக் சர்ஜரியும் சிமிலரா இல்லாட்டி டிஃபரெண்டா? சரி, 2 விதம் இருக்கு. ஒன்று சர்ஜிக்கலாகவும் ஃபேஸை ஸ்கல்ப்ட் பண்ணலாம். இப்போ புது கான்செப்ட் என்ன அப்படின்னா, முன்னாடிலாம் என்ன இந்தியன் சினாரியோவில் வந்து ஒரு நல்ல சப்பி சீக்ஸாக ஒரு ரவுண்டடாக இருந்தா அப்படின்னா நம்ம வந்து நாட் ஜஸ்ட் ஃபினான்ஷியலி நம்ம மட்டும் இல்லை, ஹோல் ஃபேமிலியுமே இஸ் டூயிங் வெல். அந்த சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸே அப்படிதான் சொல்லுவாங்க. இப்போ கூட நம்ம கொஞ்சம் நல்லா மெலிஞ்சோன்னா என்னாச்சுங்க உங்களுக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ அது ஒரு கான்செப்ட் ஆஃப் வெல்பீயிங்கே வந்து ஒரு ரவுண்ட் ஃபுல்னஸ்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இப்போ அந்த கான்செப்ட் மாறிட்டே இருக்கு. ஸோ யூ டோன்ட் நீட் த சப்பி சீக்ஸ். ஸோ இப்போ புது சர்ஜிக்கல் மெத்தட் என்ன அப்படின்னா பக்கல் ஃபேட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கண்ணத்துக்குள்ள இருக்க அந்த ஃபேட் டிஷ்யூவை ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ ரிமூவ் பண்ணும்போது அந்த சீக்ஸ் வந்து திரும்ப அப்படி உள்ள ஒட்டி போகும்போது யூ ஹாவ் தட் தின் சிசல் ஜா. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த மாலா ரீஜன் சொல்லுவாங்க, இந்த இடத்துல வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுவாங்க. ஒன்று ஃபேட் வைப்பாங்க, இல்லை ஃபில்லர்ஸ் மூலியமாக வைப்பாங்க. அந்த சின்ன கொஞ்சம் இது பண்ணும்போது ஸோ யூ கெட் தட் வி. ஸோ சர்ஜிக்கலாகவும் இதை பண்ண முடியும், நான் சர்ஜிக்கலாகவும் பண்ண முடியும், ஜஸ்ட் வித் ஃபில்லர்ஸ். இப்போ உங்களுக்கு எல்லாமே ஓகே, யூ வாண்ட் யுவர் சின்னும் இது மட்டும் இதுவாக இருக்குது அப்படிங்கும்போது திக் ஃபில்லர்ஸ் இருக்குது, ஜெல் மாதிரி இருக்கும், கிளே மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து இன்ஜெக்ட் பண்ணிட்டு மோல்டு பண்ணும்போது அந்த ஷேப்பில் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு அப்படியே இருக்கும். ஓகே. ஸோ அந்த ஜா லைன் வந்துட்டு இது பண்ணிக்க முடியும். சில பேருக்கு நோஸ் மட்டும் ஷார்ப்பாக இருக்கும்போது ஸோ அதை ஸ்கல்ப் பண்ண முடியும், லிப்ஸ் ஸ்கல்ப் பண்ண முடியும். ஸோ ஓவரால் உங்களுக்கு வந்து ஏஸ்தட்டிக் பாயிண்ட்ல யூ வில் பி ஆன் பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ திஸ் இஸ் வை ஐ எம் டெல்லிங் யூ, சர்ஜிக்கலாகவும் பண்ண முடியும், நான் சர்ஜிக்கலாகவும் பண்ண முடியும். ஓகே. இது பண்றதுனால ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குமா டாக்டர்? சைடு எஃபெக்ட்ஸுங்கிறது வந்து இஃப் யூ கோயிங் டு ரிமூவ் யோர் சர்ஜிக்கலாக ஒரு பக்கல் ஃபேட்டை ரிமூவ் பண்ண போறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இருக்குது. ஐ வுடன்ட் ரெக்கமெண்ட் சச் ப்ரொசீஜர். அது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நம்மளோட யூத்ஃபுல்னஸையும் நம்மளோட இதையுமே யங்கராக பார்க்கும்போது அந்த அந்த க்ளோ இருக்குது, கொஞ்சம் எலாஸ்டிக்காக இருக்குது, ஸ்கின் ஃபர்மாக இருக்குது அப்படின்னா ஃபேட்டும் ஒன் ஆஃப் த காரணம். ஒரு ப்ரொடெக்டிவ், இன்னொன்று அழகு கொடுக்குறதே வந்து அந்த ஃபேட்டோடைய டெபாசிட்ஸ் தான். அது இல்லாமல் அப்படியே நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒன்றுமே இல்லாமல் அந்த ஸ்கெலிட்டன் ஹாலோயிங் மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ்
பண்ணுறதை விட நான் சர்ஜிக்கலாக தெர் ஆர் இப்போ ரொம்ப மார்க்கெட்லேயோ இப்போ ரொம்ப ப்ரொமோட் பண்ணுறதோ இப்போ ரொம்ப சேஃபான வெரி எஃபெக்டிவான ட்ரீட்மெண்ட் வந்து ஹைஃபூ அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஹை இன்டென்சிட்டி ஃபோக்கஸ்ட் அல்ட்ராசவுண்ட். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா இட் கிவ்ஸ், இது நான் சர்ஜிக்கல், அப்சல்யூட்லி நான் சர்ஜிக்கல். இது வருஷத்தில் ஒரு முறை பண்ணாலே போதும். ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா இட் வில் கிவ் அல்ட்ராசவுண்ட் வேவ்ஸ், அதாவது இன் ஃபார்ம் ஆஃப் வைப்ரேஷன் தட் வில் கிரியேட் ஹீட். ஸோ ஹீட் கிரியேட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஸ்கின்னுக்குள்ளே இருக்க அந்த கொலாஜன், இப்போ எல்லாருக்கும் கொலாஜன்னா என்னன்னு தெரியும். ஸோ அந்த கொலாஜன் தான் நம்மளுடைய ஸ்கின்னை ஹோல்ட் பண்ணுது. அதை வந்து ஸ்டிமுலேட் பண்ண புது கொலாஜனும் டெவலப் ஆகும், ஸ்ட்ராங்கராகவும் ஆகும்போது உங்களுக்கு வந்து அந்த ஃபர்மாக ஹோல்ட் பண்ணுற விதம் ஒன்று இருக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னா ஃபேட் இருக்கு இல்லையா, சில ஃபேட் நம்ம கொஞ்சம் இந்த இடத்துல ஃபேட் இருக்குது சீக்ஸ், அதையுமே வந்து மெல்ட் பண்ணுற தன்மை அதுக்கு இருக்கும் அந்த ஹீட் இதனால. ஸோ நமக்கு தேவையான ஸ்லிம்மிங் எஃபெக்டும் கிடைக்கும். ஸோ தீஸ் ஆர் சம்திங்ஸ் தட் ஆர் வெரி சேஃப். ஸோ நம்ம சூஸ் பண்ணுற மொடாலிட்டியில தான் இருக்கு. ஸோ பட் ரொம்ப வந்து மெச்சோர்டான ஸ்கின், ஒரு 60 வயசு ஆயிடுச்சு, 50 வயசுக்கு மேலே இருக்காங்க, அவங்களுக்கு வந்து இது பண்ணணும், ஏற்கனவே சாகிங் நிறையா இருக்குது அப்படின்னா யூ கேன் கம்பைன் த்ரெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சின்ன சின்ன வெரி ஸ்டெரைல் த்ரெட்ஸ் மாதிரி இருக்கும், சர்ஜிக்கல் த்ரெட். ஸோ உள்ளே போட்டுட்டு we will just lift it. ஸோ லிஃப்ட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த லுக் கொடுக்கும். ஸோ இதோட கம்பைன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் சேஃப் மொடாலிட்டிஸ் பண்ணும்போது யூ கேன் ஸ்டில் ஹாவ் அ ஃபேஸ் ஸ்கல்ப்டிங், லிஃப்டடான ஃபேஸ் சேஃபாகவும் பண்ண முடியும். ஓகே. இதுக்கு ஏதாவது ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா டாக்டர்? யங்கருக்கு வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி லிஃப்டிங் மெத்தட்ஸ் தேவைப்படாது. பட் ஸ்கல்ப்டிங், ஃபில்லர்ஸ், அந்த மாதிரி இன்ஜெக்டபிள்ஸ் எல்லாமே வந்து ஆஃப்டர் 18 பண்ணுறது சேஃபர். அதாவது ப்ரீ கேர் அண்ட் போஸ்ட் கேர் மெத்தட்ஸ் ஏதாவது இருக்கா டாக்டர்? இட் இஸ் வெரி ஸ்பெசிஃபிக். நம்ம வந்து இப்போ வந்து பொட்டாக்ஸ் கொடுக்குறோம், நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணல. ஸோ பொட்டாக்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா எதுக்காக ஃபேஸ் ஸ்கல்ப்டிங்கில் பொட்டாக்ஸ் கொடுப்போம்னா இந்த மசில் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ப்ராடராக இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்கரான மெசிட்டர்ஸ்னு சொல்லுவோம். இந்த மசிலை வந்து சாஃபன் பண்ணி ஒரு ஹாலிடே மாதிரி கொடுக்கறதுக்கு. ஸோ பொட்டாக்ஸ் வந்து இந்த இடத்துல போடும்போது இது அப்படியே அமுங்கிடும். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு சின்ன இன்னும் ஒரு ஸ்கல்ப்டிங் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி பொட்டாக்ஸ் பண்ணும்போது அந்த இடத்துல மசாஜ் பண்ணுறதோ, எனி வெயிட் லிஃப்டிங் ஆக்டிவிட்டீஸ், தலைக்கு மேலே தூக்குறதோ, இந்த மாதிரினா இட் ஷுடன்ட் கோ அண்ட் டெபாசிட் அண்ட் அதர் ஏரியாஸ். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஒவ்வொரு இதுக்குமே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ஹைஃபூ அப்படிங்கும்போது ஒரு மைல்ட் பெயின் இருக்கும். ஸோ டோன்ட் டூ எனி திங் ஸ்ட்ராங்கர், உங்கள் ஃபேஸ் மசாஜ் பண்ணாதீங்க, அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஒரு 24 hours இதுன்ட்டு இருக்கும். இட் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் ப்ரொசீஜர் வி ஆர் டூயிங் as far as we are. ஸோ இந்த மாதிரி ப்ரொசீஜர் சீக்ஸ்லையோ இல்லாட்டி இந்த ஜாலைனில் பண்ணும்போது அது மவுத் வந்து நம்ம பேசும்போது நம்ம லிப்ஸோட அந்த மூவ்மெண்ட் வந்துட்டு பாதிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கா? நாட் ரியலி, நாட் அட் ஆல். நம்ம வந்து அதுக்கும் இதுக்கும் சுத்தமாக சம்மந்தமே கிடையாது. ஓகே. ஸோ ஹைஃபுல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அல்ட்ராசவுண்ட் பண்ணுறோம் இல்லையா, ஸ்கேன் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அது எப்படி பண்ணுறோம், வெளி மூலியமாக ஜெல் வச்சு we are moving to see அல்ட்ராசவுண்ட் வச்சு அதே மாதிரி தான் we will have a probe. வெளியில தான் பண்ணுவோம் இல்லையா, ஒரு சின்ன மைல்டு டல் பெயின் ஒரு 2 days-ஓ 3 days-ஓ இருக்கலாம். அதை தாண்டி மற்றபடி உங்களுக்கு பேசுறதுல கஷ்டமோ, இழுத்துருமோ, நர்வ்ஸ் அஃபெக்ட் ஆகுமோ, அதெல்லாம் ஒன்றுமே இருக்காது. ப்ரொவைடட் யூ டூயிங் வித் த ரைட் பர்சன். நீங்கள் போய் யார்கிட்டயோ ட்ரெயின்டே இல்லாமல் 3 days ஏஸ்தட்டிக் கோர்ஸ் பண்ணவங்க கிட்ட எல்லாம் போய் இன்ஜெக்ட் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அதுவும் ஃபேஸில் இதெல்லாம் நோகோ ஜோன் சொல்வோம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஆல் யோர் நர்வ்ஸ் ஆர் கெட்டிங் அனஸ்டமோஸ் ஹியர், யோர் கேப்லரிஸ், இங்கெல்லாம் யாராவது தெரியாமல் பாயிண்ட்ஸ் தெரியாமல் இன்ஜெக்ட் பண்ணிட்டா அப்போ கண்டிப்பாக வந்து யூ வில் ஹேவ். அதர்வைஸ் இஃப் யூர் டூயிங் இட் வித் அ போத் certified dermatologist or a very well trained injector, you're safe. ஓகே. நான் ஏன் இதை கேட்டேன்னா சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் பார்த்துருந்தேன் ரீசெண்டாக. இந்த மாதிரி ஆலியா பட் வந்து அவங்க பேசும்போது சம்டைம்ஸ் அவங்க லிப்ஸ் வந்துட்டு twitch ஆகுது, அந்த மாதிரி ஆகுது. நானும் பார்த்தேன் அந்த போஸ்ட். அதுக்காக தான் கேட்டேன். ஸோ என்ன ஆகுதுன்னா நம்ம ஏதாவது ஒரு யூனிட் ஆஃப் பொட்டாக்ஸோ எதுவும் கொடுக்கும்போது இட் இஸ் ரிவர்சிபிள். ஓகே. ஸோ அவங்களுடைய ஃபீல்டில் ஐம் ஜஸ்ட் கெஸ்ஸிங் ஆர் ஐம் ஜஸ்ட் டெல்லிங் யூ வாட் குட் ஹவ் ப்ராபப்ளி கான். கூட அமௌண்ட் ஆஃப் டோஸ் கொடுக்கும்போது சில ட்விச்சிங் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பொட்டாக்ஸ்லாம் பண்ணும்போது இட் வில் செட்டில் ஆஃப் இன் அ கப்புள் ஆஃப் டேஸ். அவங்களுக்கு அடுத்த நாளே ஏதாவது ஒரு ஈவெண்ட் இருந்திருக்கலாம் வேர் ஷி ஹேட் டு இது. அதே மாதிரி சில பேருக்கு ப்ரோ லிஃப்ட் பண்ணும்போது நிறைய ஆக்ட்ரஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷாக்ட் லுக் இருக்கும், ஷாக்காகவே பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். பிகாஸ் தே வுட் ஹவ் டன் இட் ஃபார் தியர் ப்ரோ லிஃப்ட். அந்த பொட்டாக்ஸ்லாம் பண்ணும்போது அந்த 14th day வந்து ஆர் 7 to அந்த 10 to 14 days தான் பீக் ஆகும் அதோட ஆக்டிவிட்டி, அப்புறம் ரிக்ரெஸ் ஆகும். ஸோ அதனால தான் வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய டோஸ் கொடுத்துருவாங்க.
what we always do is we give almost கொஞ்சம் lesser dose to see how you're doing after 2 weeks. ஏன்னா பேஷண்ட்டும் ரொம்ப இன்னும் 2 வாரத்தில் ஒன்றும் தெரியல, பிகாஸ் தேர் ஸ்பெண்டிங் so much money. இன்னும் அப்படின்னு பண்ணும்போது சில இன்ஜெக்டர்ஸ் அவங்கள ப்ளீஸ் பண்ணும்போது பண்ணிடுவாங்க. ஆல்வேஸ் அந்த டோசிங் ரைட்டாக இருந்தது அப்படின்னா இட் வில் பி பெட்டர். இன்னொன்று போட்டாக்ஸ் அண்ட் ஆல் இஸ் ரிவர்சிபிள். ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பாயிண்ட் போச்சு, இந்த இடத்துல ஒரு லிஃப்ட் இருக்கு அப்படின்னாலும் we can get it back. It's very 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 simple and easy. ஒண்ணுமே பண்ணலனாலும் 6 மாசத்துல wear off ஆயிடும். Okay, so it's not permanent. It's definitely not permanent. So speaking of in the face sculpting, நீங்க அந்த மாதிரி ஏதாவது பண்ணிருக்கீங்களா? Because உங்க features are very sharp and it's looking too good on you. Thank you for the compliments. But without doing it on me, எல்லா ப்ரொசீஜரும் நான் பண்ணியிருக்கேனா அப்படின்னா எல்லாம் பண்ணியிருக்க மாட்டேன். எனக்கு I always like to try the procedure before I do it on my patient. இது ஒன்று வந்து என்னன்னா for me to experience what is happening. இப்போ நான் ஒரு பெயின் எக்ஸ்பிளைன் பண்ணணும், ஒரு இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா it is see other doctors. இப்போ ஒரு ஹார்ட் சர்ஜன் வந்து ஹார்ட் சர்ஜரி பண்ணாதான் பண்ண முடியுமா அப்படி கிடையாது. பட் தீஸ் ஆர் சிம்பிள் எக்ஸ்பீரியன்சஸ் தட் ஐ ஹாவ் டு எக்ஸ்பிளைன் அண்ட் எனக்கும் தேவை இருக்கும். ஸோ இயர்லி பேசிஸ்ல சில ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணிப்பேன். இப்போ இந்த ஹைஃபூ எல்லாம் வந்து ஐ டூ இட் ஆன் அ இயர்லி பேசிஸ். ஸோ ஐ எம் 35 now. ஸோ 35ல பண்ணும்போது எனக்கு வந்து அடிக்கடி பண்ணணுங்கிற அவசியம் இருக்காது. இஃப் அட் ஆல் ஐ எம் டுவர்ட்ஸ் 50s or 48, எனக்கு ரொம்ப சாகிங் இருக்கு, இந்த ஃபோல்டு வந்து ரொம்ப கீழே வருது அப்படின்னா I will do it once in 6 months. But currently I do it once in a year where it gives me that lift. ஏன்னா நான் நிறைய weight loss பண்ணேன், gain பண்ணேன், loss பண்ணேன். ஸோ அந்த போது வந்து I had little bit of jowls sagging. ஸோ அப்போ HIFU helped me. So and I've done Botox also. Botox வந்து எனக்கு ரொம்ப எக்ஸ்பிரசிவ். இப்போ கூட லைன்ஸ் இருக்கும், but I'm generally very expressive. So I started getting fine lines around my eyes, my forehead. So I've touched, எனக்கு கொஞ்சம் நேச்சுரலாக இருந்தால் பிடிக்கும். So I've done very less amount of Botox on my forehead, nice upper face full-ஆவே I've done Botox. And then I have not done fillers. ஃபேஸ்க்கு பண்ணியிருக்கேன் ஒரு தடவை, ட்ரை பண்ணணுன்ட்டு. பட் I did it stayed, it's almost 2 to 3 years. I didn't do it. I didn't see the need to do fillers again. For my lips I've used one hydrating injections. So hydrating injection என்னன்னா I didn't want the volume. எனக்கு ஃபுல்லர் லிப்ஸ் இருக்கும். ஸோ ஐம் ஹாப்பி வித் த ஷேப் ஆஃப் மை லிப்ஸ். ஸோ ஐவ் டன் ஒரு ஹைட்ரேட்டிங் இன்ஜெக்ஷன்ஸ் மாதிரி வேர் இந்த லைனாக இருக்காது, க்ரீஸ் இருக்காது. யூ லிப்ஸ் இஸ் அ லிட்டில் நைசர் அண்ட் ஹைட்ரேட்டட். நிறைய லிப் பாம் போட்டாலும் அந்த ஒரு ஹைட்ரேட்டட் ஃபீலிங் இல்லாத மாதிரி இருக்குல்ல, ஒரு பலூன் தண்ணி இல்லாமல் இருக்கதும் தண்ணியோடு இருக்கதும் அப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஐவ் டன். இதுவுமே பண்ணி ரொம்ப நாள். ஐ திங்க் ஐ ஹாவ் டு டச் இட் அப் அ லிட்டில் மோர். பட் தீஸ் ஆர் திங்ஸ். Thank you so much. But these are things I do on a yearly basis. மந்த்லி அப்படின்னா மந்த்லி எனக்கு அவ்வளோ இது இருக்காது டைம். ஸோ ஐ டூ 45 days once I do a hydra facial for exfoliation. அது கண்டிப்பாக ஏன்னா அன்றாட நம்ம பண்ணுற டல்னஸ் அது எல்லாமே. ஸோ ஹைட்ரா ஃபேஷியல் ஐ ஹாவ் வெரி சென்சிட்டிவ் ஸ்கின். ஸோ சின்ன ரொம்ப சேஃபஸ்ட் பீல் போட்டாலும் எனக்கு ரொம்ப சென்சிட்டைஸ் ஆகிடும். ஸோ ஐ ப்ரிஃபர் ஹைட்ரா ஃபேஷியல். அப்படியே பீல் பண்ணாலும் லாக்டிக் பீல்ஸ் மாதிரி பண்ணுவேன். ஸோ இதெல்லாம் வந்து மந்த்லி பேசிஸில் when I get a chance I get to do all this. PRP for the hair. We are all losing hair. We are all shedding hair. Vitamin deficiency. உங்களுக்கெல்லாம் சொல்கிற மாதிரி எங்களுக்கும் இருக்கும் definitely. So that I correct. These are the procedures I do in my own clinic. So that's it. So நீங்களே உங்க மேல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிறீங்க. So basically you are a lab rat for yourself. You can tell that, but these are not experiments. இதுல நான் கண்டுபிடிச்சு நான் பண்ணி அது ஒன்றும் இல்லை. இதெல்லாம் tried, proved, tested, very very good quality machines. I believe in that. ஏன்னா நமக்கு எவ்வளோதான் ஸ்கில் இருந்தாலும் your technology has to support you. ஒரு நல்ல அவன் இருக்கு, நல்ல பேக்கர் அப்படின்னா தான் உங்க அவுட்புட் ஆஃப் யுவர் கேக் இஸ் குட். ரெண்டும் இன்க்ரீடியன்ஸ் தப்பு இதுவாக இருக்குது அப்படின்னா இட் டசன்ட் ஒர்க். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஃபேஸ் ஸ்கல்ப்டிங்லாம் வந்து சும்மா சைனா மிஷின், கொரியா மிஷின், அங்கங்கே உள்ள பார்லர்ஸ்லாம் எல்லாமே இப்போ ஹைட்ரா ஃபேஷியல் நான் சொல்கிறேன், எல்லாருமே 2000 ரூபாய் 1000 ரூபாய்க்குலாம் ஹைட்ரா ஃபேஷியல் பண்ணாங்க. பட் தட்ஸ் நாட் அபவுட் இட். செக் த பேட்டன்ட் டெக்னாலஜி அது. ஸோ செக் த ஆத்தென்டிசிட்டி சர்டிஃபிகேட். அது காமிக்கணும். ஒரு கிளினிக்ல போகிறாங்க அப்படின்னா அதை செக் பண்ணுங்க. நோ வாட் யூர் டாக்டர் இஸ் குவாலிஃபைட், பிகாஸ் யூ நீட் டு நோ வாட் இஸ் ஹேப்பனிங். இதெல்லாம் தெரிஞ்சு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தால் சேஃப், பிகாஸ் யூர் பேயிங் த மனி and doing all that. So இது ரொம்ப முக்கியம். So it's not about experiment, it's all proved and tested. அதுதான் we do it, and I do it on myself just to experience and to help myself also. Okay. So இதெல்லாம் நீங்க உங்களுக்கு பண்ணிக்கும் போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு after finishing that? First time when I did my one of my very best friends did my fillers for me. So it was very comfortable.
இப்போ பேஷண்ட் ஒரு டாக்டர் கிட்டனா என்னதான் நம்ம கம்ஃபர்ட் பண்ணாலும் ஒரு ஆன்சைட்டி இருக்கும். பட் வென் மை ஃப்ரெண்ட் இஸ் டூயிங் ஐ கேன் சே பண்ணாத, போகாத, இரு, வெயிட் பண்ணு, ஆல் தட் யூனோ. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வாஸ் வெரி வெரி அதுவும் எனக்கு ஃபர்ஸ்ட் லிப்ஸ் பண்ணும்போதெல்லாம் ஐ காட் ஆன்ஜியோஎடிமா. கொஞ்சம் swollen ஆயிடுச்சு லிப்ஸ். ஸோ இட் இஸ் நாட் சம்திங், இட் இஸ் ஆல்சோ கரெக்டபிள் எல்லாம். பட் 2-3 days அந்த ஸ்வெல்லிங் இருக்கும். ஸோ ஐ ஹவ் ஆல்சோ ஹேட் ஆல் மை எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கும் பயமாக தான் இருக்கும் எனிவேஸ் டு நீடில்ஸ் ஆர் பீங் போக்ட் அண்ட் ஆல் தட். பட் ஐ நோ இட்ஸ் அ வெரி கம்ஃபர்டபிள் ப்ரொசீஜர். ஸோ தட்ஸ் ஹவ் இட் கோஸ். Thank you so much for sharing, doctor. And நான் மறுபடியும் சொல்றேன், you are looking too beautiful. Thank you so much. You made my day. Thank you.